நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இஸ்ராயேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார். அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக இந்த உலகத்துக்காக கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் கூடவே இருக்கிறார். இன்றைய தினத்திலே சங்கீதம் 46 நாம் நினைவிலே கொள்ள இருக்கின்றோம். சகலவற்றையும் கண்ணோக்கி பார்க்கும் தேவன் தமது பட்டணத்தின் நடுவில் இருக்கிறார். நாமும் அவர் வந்து தங்கும் இடமாக இருப்போம் எனில் அவர் நம் நடுவிலும் இருப்பார். சங்கீதம் 46 நாம் வாசித்து தியானிப்போம். எருசலேம் தேவனுடைய பட்டணமாய் இருந்தது. சாலேம் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் மெல்கிசேதேக்கு ஆளுகை செய்ததும் ஆசாரியத்துவ பணி செய்ததுமான ஒரு நகரமாய் இருக்கிறது. அது சமாதானத்தின் பட்டணமாய், தேவனுடைய பட்டணமாய், தேவனுடைய நகரமாய் அது காணப்பட்டது என்று நாம் பைபிள்ல வாசிக்கிறோம். இயற்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை தேவனே முன்னின்று செய்தாலும் கூட தமது பட்டணத்தின் நடுவில் தமது நீதியையும் தமது பிரசன்னத்தையும் இருக்கும்படி தேவன் செய்கிறார். இதனை சங்கீதம் 46 1-5 வரை உள்ள பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஏன் அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ண வேண்டும்? அவர்கள் காலைதோறும் எழும்பி கர்த்தரை நோக்கி முறையிடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையினாலே காலைதோறும் அவர்களுக்கு தேவன் சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். மாலையிலே வருத்தத்தோடு வேதனையோடு துன்பங்களோடு படுத்திருந்தாலும் கூட காலையிலே தேவனுடைய சகாயமும் தேவனுடைய பாதுகாப்பும் இருப்பதை உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். எருசலேமுக்கு எதிராக எத்தனை ஜாதிகள் கொந்தளித்து கூட்டம் கூடி எதிர்த்து வந்தாலும் தேவன் அங்கு தம் சேனைகளோடு இருக்கிறார் என்பதையும் சங்கீதம் 46 6-9 வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் வாசிக்கின்றோம். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபன் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வெள்ளை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். இஸ்ராயேலருக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சேனைகள் எதிர்த்து வந்தாலும் தேவ சேனை அவர்களை மடங்கடிக்கும். எப்படிப்பட்ட எத்தனை நாடுகள் சேர்ந்து கூட்டம் கூடி அவர்களுக்கு எதிராக வந்தாலும் அவர்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் அவர்கள் நடுவிலே அவருடைய சேனையோடு அங்கு இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்கள் பயப்படுவதில்லை. அன்பான தேவனுடைய ஜனமே, நமக்கும் கூட இயற்கையிலிருந்து பலவிதமான பஞ்சங்கள், பசிகள், பட்டினிகள், வறுமைகள், வெயிலின் அகோரங்கள், இயற்கையின் சீற்றங்கள் போன்றவைகள் நம்மை தாக்கினாலும் கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை நான் அறிவோம். நமக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் கூட, நமக்கு விரோதமாக ஆக்ரோஷமான காரியங்களை பேசி நம்மை அழிக்க நினைத்தாலும் கூட சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
இந்த இஸ்ராயேல் ஜனங்களை நாம் பார்ப்போம். ஆகவே இஸ்ராயேலர் கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய மகத்துவங்களை தியானித்து வர வேண்டும். அப்பொழுது தேவனுடைய மகிமையான வெளிப்படுதலை அவர்கள் காண முடியும். அந்த 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகையினால் தான் ஏசாயா இவ்வாறு கூறினார். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமாய் தேவன் இஸ்ராயேல் ஜனங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறார். ஏனென்றால் அவர்களுடைய தேவன், அவர்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணி அவர்களுடைய தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, நம் நடுவில் அவர் வாசம் பண்ண அவருக்கு நாம் இடம் கொடுப்போமெனில் அவர் நமக்காக நம் நடுவில் பராக்கிரமசாலியாக இருந்து செயல்படுவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் நாம் வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது 31 34 வரையிலும், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காத்து நம்மை பராக்கிரமசாலிகளாக இந்த பூமியிலே வாழ வைக்கிற நம்முடைய அன்பு தெய்வம் நம்மோடு கூட இருக்கும்படியாக நாம் ஜபத்திலும் உபவாசத்திலும் வேத தியானங்களிலும் பக்திக்குரிய வாழ்க்கையிலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நிலை கொண்டிருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே. எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை கிரியை நடப்பித்து எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கென்று ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும் பணியிலே ஆண்டவரை நீர் எங்களோடு இணைந்து செயல்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் உம்மை விட்டு தூரம் போகாதபடி உலகத்தின் அக்கிரமங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆண்டவரே சமயோசிதமான ஆண்டவரே ஏமாத்துகிற வஞ்சிக்கிற மனிதர்களுக்கும் நாங்கள் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை உமக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்திலே நாங்கள் நிலை கொண்டு வாழ தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.